So hi guys, welcome back to Siva Radar. So இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான டாபிக். இது வரைக்கும் பல பேர் இதை பற்றி கதைக்காத ஒரு டாபிக் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் கம்யூனிட்டியில். பட் நான் கதைக்க வர்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஆப்ஷன்ட ஃபீஸ் கமிஷன்ஸ் இதுகள் பற்றி. ஸோ ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுற ஆளுக்கு கனவேருக்கு தெரியும், தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், ஐக்யூ ஆப்ஷன், பைனரி ஆப்ஷன்ஸ், எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், இப்படி எக்கச்சக்கமானது இருக்கு. இதுல இருந்து ஐக்யூ ஆப்ஷனை நான் கூட ப்ரிஃபர் பண்றேன். ஐக்யூ ஆப்ஷனை ஏன்னா அதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்யூ ஆப்ஷன்ல மற்ற எல்லா புரோக்கர்ஸ்லையும் ஒரு புரோக்கர் ஃபீ என்ன ஒன்று இருக்கு. ஐக்யூ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த புரோக்கர் ஃபீன்றது ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த புரோக்கர் ஃபீ என்னண்டா கமிஷன் என்ன, ஒரு ரேட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கும் என் பண்ணிக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்கள்ட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஐக்யூ ஆப்ஷன்லாம் அப்படி எந்த ஒரு அமௌண்ட்டுமே சார்ஜ் பண்ணுறே இல்லை. இதுதான் இவ்வளோ காலமும் ஐக்யூ ஆப்ஷனை ஒரு ஒரு யுனிக்கான இடத்துல நீ பாடி வச்சிருக்கு. நான் கூட ப்ரிஃபர் பண்ணுற ஐக்யூ ஆப்ஷனாக அதுக்காக தான். ஒரு கிளீன் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் தருது, அதுவும் எந்த ஒரு ஃபீயும் இல்லாமல், ஃபீயோ கமிஷனோ இல்லாமல். அண்ட் தேர் ஆர் நோ ஹிடன் ஃபீஸ், ஹிடன் ஃபீயும் இல்லை. இப்போ எப்பயாவது நீங்கள் இதண்டேக்க ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுருக்கிறதோ அப்படி ஒன்று எதுவுமே இல்லாமல் ஒரு க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் தர்றதான் ஐக்யூ ஆப்ஷன். ஸோ அப்சல்யூட் நோ மிடில் மேன் ஓ நோ ஃபீ. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ப்ரீமியம் ட்ரேடிங் புரோக்கர்ஸை தவிர மிச்சம் எல்லாருமே இந்த ட்ரேடிங் ஃபீ எடுக்கிறாங்க. அவைகள் சொல்கிற மெயின் ரீசன் என்னென்னா இதுதான் அவைகள் தொடர்ந்து போய்க்காகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இந்த ஃபீயால் தான் எங்களுக்கு ப்ராஃபிட் அண்டு. பட் ஐக்யூ இதால் எங்களோட சைட்லேருந்து பார்க்க ஒரு ரேடராக எனக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா இந்த ஒரு சின்ன ஃபீஸ் எந்த ப்ராஃபிட்டை இன்னும் நெரோ டவுன் பண்ணுறோண்டா இருக்குது. ஸோ இந்த ஐக்யூ ஆப்ஷன் இந்த மிடில் மேனோட வேலையை துண்டர ஒழிக்கிறது ஒரு பெஸ்ட் திங். ஸோ இப்போ எங்கள் எல்லாருமே ஒரு கேள்வி வந்திருக்கும், தென் ஹவு ஐக்யூ ஆப்ஷன் மேக் மணி அண்டு. எஸ், எப்படி இந்த ஐக்யூ ஆப்ஷனு மணியை மேக் பண்ணுது, எங்கள்கிட்ட இருந்து கமிஷன்ஸ் அறவிடாட்டி. ஸோ இந்த ஐக்யூ ஆப்ஷன் எப்படி காசு உழைக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மெயின் உங்களோட ஆக்டிவிட்டீஸை ட்ரேடிங் மார்க்கெட்டஸில் ஒர்க் பண்ணுறபடியாக தான். எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா ஐக்யூ ஆப்ஷனுக்கும் அது ஒரு ப்ராஃபிட், நீங்கள் ஒரு லொஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஐக்யூ ஆப்ஷனுக்கும் அது ஒரு லொஸ்ட். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து கொண்டு தான் ஐக்யூ ஆப்ஷன் ஒரு ப்ராஃபிட் எடுக்கிற கூடியதாக இருக்குது. ஸோ இதுக்காக என்ன செய்கிறாங்க, ஐக்யூ ஆப்ஷன் மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரைனிங் தர்றாங்க, உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் தராங்க, நல்லா ட்ரெயின் ஆகிட்டு வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தால் ஐக்யூ ஆப்ஷனுக்கு ட்ரேடிங் மார்க்கெட்ஸ்க்கால ப்ராஃபிட் வருது. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் லொஸ் பண்ணீங்கன்னா ஐக்யூ ஆப்ஷனுக்கு ப்ராஃபிட் தராண்டபடியாக அவையில் மேக்ஸிமம் உங்களை எஜுகேட் பண்ணணும். நீங்கள் வின் பண்ணுங்க, இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். நீங்கள் வின் பண்ணால் ஐக்யூ ஆப்ஷனும் வின், நீங்கள் லாஸ் பண்ணால் ஐக்யூ ஆப்ஷனும் லாஸ். ஸோ இதால் ஒரு ஐக்யூ ஆப்ஷன் ட்ரேடர் இன்னொரு ஐக்யூ ஆப்ஷன் ட்ரேடருக்கு என்ன மாதிரி நாலேஜ் ஷேர் பண்ணுறது, பிளாக்ஸ் வர்றது, இப்படி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் இந்த ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் அக்கௌண்ட் ஃபீயை பற்றி பார்த்தோம்னா ஐக்யூ ஆப்ஷன் அக்கௌண்ட் ஃபீஸுமே எதுவுமே எடுக்கவே இல்லை. அக்கௌண்ட் ஃபீ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி வைக்கியோ க்ளோஸ் பண்ணி வைக்கியோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போடுற காசு. பட் ஐக்யூ ஆப்ஷனில் நீங்கள் அந்த ரெண்டுமே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கும் எந்த ஒரு காசும் கட்ட தேவையில்லை, ஜஸ்ட் நார்மல் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிக்கையும் அதே மாதிரி தான் நடக்குது. அண்ட் அந்த மினிமம் டிபாசிட்ன்றது நீங்கள் ஐக்யூ ஆப்ஷனுக்கு கொடுக்கல, ஜஸ்ட் நீங்கள் அதில் அந்த 100% இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் போடுறது. நீங்கள் போடுற அந்த $10 நீங்களே திரும்பவும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் ஐக்யூ ஆப்ஷன் விட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி எந்த ஒரு விட்ரோவலுக்கும் ஐக்யூ ஆப்ஷன் எந்த ஒரு காசும் எடுக்கவே இல்லை. ஸோ விட்ரோவல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அதே மாதிரி உங்களோட ஆண்ட்ராய்டு iOS எந்த ஆப் இருந்தாலும் அதில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய போது விட்ரோவல் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஐக்யூ ஆப்ஷனில் அக்கௌண்ட்டுக்கோ எதுக்குமோ எந்த ஃபீயுமே இல்லைன்றதை நீங்கள் வடிவாக புரிஞ்சு கொள்ளணும். சரி, இப்போ நாங்கள் இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். ஐக்யூ ஆப்ஷனில் எதுக்குமே ஃபீ இல்லையானா இல்லை, 1-2 விஷயங்களுக்கு ஃபீ இருக்குது. அந்த 1-2 விஷயம் எதுன்னு பார்ப்போம்பாங்க. முதலாவது ஸ்வெப் ஃபீ என்ற இந்த ஸ்வெப் ஃபீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டை நீங்கள் ஓவர் நைட்டுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்கடா, இன்றைக்கு இரவு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு காலம்புறதான் இந்த ட்ரேட் ஒன்று க்ளோஸ் ஆகுதுன்னா இதுக்கு ஸ்வெப் ஃபீ ஒன்று கட்டாயம் அறவிடப்படும். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இல்லை, 0.6% ஸ்வெப் ஃபீயாக அறவிடப்படும். அதே மாதிரி இந்த ஸ்வெப் ஃபீ எல்லா கொமோடிட்டிஸுக்கும் இல்லை.
only ஒரு சில குறிப்பிட்ட commoditiesக்கு மட்டும் தான் இந்த swap fee இருக்கு. அப்படினா இந்த cryptocurrency forex EDF இப்படி ஒன்று சில commoditiesக்கு மட்டும் இந்த swap fee இருக்கு. அதுவும் எப்ப இந்த swap fee இருக்குன்னா ஓவர் நைட் இருக்கு. அதாவது 24 hours 28 hours 12 hours 15 hours நீங்க ஒரு ட்ரேட் ஓபன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இந்த swap fee இருக்கு. அதே மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஃபீ இருக்கு. நாங்கள் இதை எப்படி ஃபீ எடுத்துக்கொள்ளாமன்னு தெரியாது. நீங்க ஒரு அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் எல்லாம் பண்ணி உங்களோட வெரிஃபை பண்ண சொல்லி ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிக்க நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே சப்மிட் பண்ணாம கனகாலம் விட்டீங்கடா, அதாவது 15 டேஸ்க்கு மேல் அவையல் தந்து விட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ் அவையல் செக் பண்ணுவோம். அந்த பேலன்ஸ் $5க்கு மேலே இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் பேலன்ஸ் $5க்கு கீழே இருந்துச்சுன்னா அவையில் ஒரு சின்ன அமௌண்ட் அதுண்ட பெனால்ட்டியை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ஈஸி வழி, நீங்கள் சரியான டாக்குமெண்ட்ஸை சரியான டைமுக்கு கொடுக்கறது, உங்களோட பேலன்ஸை மினிமம் ஒரு $5க்கு மேலே வச்சிருந்தா காணும் இந்த ஃபீ உங்களுக்கு ஏற்படாது. ஸோ இது ரெண்டு தான் ஆக்சுவலி ஐக்கிய ஆப்ஷன்ல வர்ற மெயின் ஃபீஸ். இது தவிர மிச்சம் எல்லாமே 100% ஃப்ரீ, எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு எல்லா இந்த ஃபீஸை பற்றி எல்லாம் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களுக்கு ஒரு ரேடிங் செஷனுக்குள்ள போய் ஒரு 2-3 ரேடிங்கை செய்து பார்ப்போம். செய்து பார்த்துட்டு இந்தியானால முடிப்பேன். ஸோ வாங்க ரேடிங்குள்ள போவோம். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட ஐக்கிய ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டோம். இந்த முறை நான் 1 மினிட்டுக்கு விட்டுருக்கேன். நான் கொஞ்சம் குயிக் ரேட்ஸ் செய்து பார்ப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லோவர் கொடுக்குறேன் $15. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா MACDயில் கீழே போய் கொண்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே மேலேயும் எங்களோட மிடில் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கு. ஸோ 19, 18. ஸோ இது இப்படியே போட்டு நாங்கள் இங்கே அது பேர் கொண்டு பார்ப்போம். ஸோ MACD இது நான் பேர் வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். USD. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒர்க் பண்ணீங்க, இதில் எந்த ஒரு ஃபீம் இல்லையன்றோடைய நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பி அந்த டெமோ அக்கௌண்ட்ல நம்பி எவ்வளோ ரேட்டிங் செய்து பார்த்து உங்களுக்கு 100% சக்ஸஸ் ரேட் வருதுன்றா பிறகு நீங்கள் இதுகளில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ கனடா செக். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது 8 7 6 5 4 3 2 1 அண்ட் என்னது ஒரு $11 ப்ராஃபிட். ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா இது ஓகே. இதை இப்போ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் லோவாக கொடுக்குறோம். என்னது ஒரு $15க்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா MACDயில் கீழே போய் கொண்டிருக்கு. அதே மாதிரி MACD இந்த கிராஃபுமே ரெட் கலரில் இருக்கு. ஸோ ஓகே, ஓகே 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 3 2 1. ஸோ லெட்ஸ் சி. இது மேலே தான் இருக்குது, பட் மேக்ஸிமம் இது டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இன்னும் இருக்குது. MACDயை பாருங்க, MACD கீழே தான் போய் கொண்டு இருக்கு. ஸோ எப்பயுமே நீங்கள் கிராஃப்ஸ்களில் வடிவாக பார்க்கணும். சப்போஸ் 1-2 பிழைச்சாலும் அதில் இருந்து அடுத்ததை எடுத்துக்க ட்ரை பண்ணணும், அடுத்ததில் அதை ப்ராஃபிட் பண்ண பார்க்கணும். ஸோ ஓகே 5 4 3 2 1. ஓகே சி என்னது $11 ப்ராஃபிட். ஸோ எகைன் பார்ப்போம். இதை நான் லோவர் கொடுக்குறேன். ரீசன் என்னடா அதே தான் இங்கே MACDயில் வருது. இங்கே MACDயில் பார்த்தீங்கன்னா எங்களோட மிடில் லைனை க்ராஸ் பண்ண போகுது. அப்படி க்ராஸ் பண்ணிக்க கட்டாயமே கீழே தான் போக தொடங்கும். அண்ட் மேலே கூட கலர் எங்களோட ஒரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் 3 2 1. ஓகே அடுத்த 26%. ஓகே இப்போ மேலே போயிருக்கு, பட் கீழே வர்றதுக்கான சான்ஸ் தான் கூட. ஓகே ஆக்சுவலி இது ஒரு லொஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நான் திரும்ப என்ன செய்ய வேண்டாம், இதோட ப்ராஃபிட்டை 30 ஆக்கிட்டு லோவாக கொடுக்குறேன். ஸோ
ஸோ இப்போ நான் என்ன செய்திருக்கேன்னா ஒரு லொஸ்ட் வந்தோடனே அந்த லொஸ்ட்டை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஃபிட்டுக்கு போகிறேன். ஸோ இப்போ இது நான் ப்ராஃபிட் வந்துனேன்னா போன முறை விட்ட லொஸ்ட்டையும் கவர் பண்ணி இந்த முறை எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் வரும். அப்படி தான் டபுள் மடங்காகி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இருக்குது. அண்ட் இது கீழே போகிறதுக்கான சான்ஸ் தான் கூட இருக்குது. எம்எஸ்சிடியை கட் பண்ண போதும். ஸோ நான் முதல் ரேட்ல கட் பண்ணிடுவேன் நினச்சேன். பட் அது கட் பண்ணால் போயிட்டு அதான் மெயின் வந்த பிரச்சனை. பட் லொஸஸ் வரும். அது இந்த அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் கூட ட்ரைவ் பண்ணுங்க. கூட ட்ரைவ் பண்ணினா பிறகு ஸ்டேட் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. ஓகே, 6 5 4 3 2 1. ஸோ எனக்கு $23 ப்ராஃபிட். ஸோ முதல் விட்டு அந்த லொஸ்டையும் நான் இதில் கவர் பண்ணிட்டேன் சேர்த்து. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரேடிங்ஸும் ஓகே. அதே மாதிரி எப்படியெல்லாம் ஐக்கிய ஆப்ஷன் ஃபீஸ் இருக்குது, என்னென்னத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு இதை பற்றி கூட இது வேணுமெண்டா, நாலேஜ் வேணுமெண்டா, எங்களை விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. விஐபி குரூப்புக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐக்கிய ஆப்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை எங்களுக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள். அப்படி சென்ட் பண்ணிங்க, நாங்கள் அதை செக் பண்ணிவிட்டு உங்களை எங்களோட விஐபி குரூப்பில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஐக்கிய ஆப்ஷன் ரிலேட்டடான ஒரு ட்ரிக்ஸ் அல்லது ஒரு டெக்னிக்கில் உங்களை மீட் பண்ண மாட்டேன். இட்ஸ் பாய்.